அதான் சொல்றாரு, if you are going to announce the punishment, even future punishment, when things are tense, when you are confronting, it is not going to work. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பின்னாடி கொடுக்க போற ஒரு தண்டனை, அதாவது இப்போ கொடுக்க போற தண்டனை, பின்னாடி கொடுக்க போற தண்டனையை வந்துட்டு நீங்க ரொம்ப டென்ஸா இருக்கும்போது வந்து சொன்னீங்கன்னா குழந்தைங்கிட்ட வந்துட்டு அது கண்டிப்பா ஒர்க் பண்ண போறது கிடையாது. there is going to be a revolt. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு தான் வரப்போகுது. if they are allowed to speak up, they will do it silently. அதாவது அவங்கள நீங்க வந்து அலோவ் பண்ணீங்கன்னா பேசுறதுக்கு டெஃபினெட்லி அவங்க பேசுவாங்க, அல்லது they will do it silently. this deteriorates a relationship. இது கண்டிப்பா ஒரு உறவு வந்து பாதிக்க தான் போகுது. அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க முன்னாடியே ரூல்ஸ் ஆஃப் த கேம், இது வீட்டில் வந்து இதுனா இப்படிதான், அதுனா இப்படிதான் அப்படிங்கிற ரூல்ஸ் ஆஃப் த கேம் வந்து கிளியரா முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்த அவசரமாவோ இல்லை வந்துட்டு ஆத்திரத்தோடய வந்துட்டு நீங்கள் இப்போ இதுதான் பனிஷ்மெண்ட்னு இப்போ சொல்கிறீங்க, இல்லை பின்னாடி வர்ற பனிஷ்மெண்ட்னு இப்போ சொல்கிறீங்க, எடுத்து சொல்கிறீங்க. ஆனால் அந்த மூடில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க இந்த இடத்துல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. sit down and negotiate rules and keep some room for laxity. அதாவது என்ன பண்ண சொல்றாரு, உட்காருங்க, குழந்தைங்களோட வந்து உட்காருங்க, அப்பா அம்மா 2 பேரும் குழந்தையோட வந்து உட்காருங்க, இதுதான் ரூல்ஸ், இதுதான் விதிமுறைகள், இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு இடம் கொடுங்க, அதில் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. பி ஃபர்ம் பட் பி ஜென்டில். இது முன்னாடியே இன்னொரு சாப்டரில் வந்து ரொம்ப எலாபரேட்டிவாக சொல்லியிருந்தாரு. கண்டிப்போடு இருங்க, இதமாக நடந்துக்குங்க குழந்தைங்கிட்ட, ஆனால் கண்டிப்போடு நடந்துக்குங்கிறாரு. The reverse of a punishment is equally important. That is praise. அதாவது ஒரு தண்டனையோட மறுபுறம் என்னன்னா பாராட்டு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். if you praise your child saying I am very proud of you, you are so intelligent, or you are so talented and so on, it is yet another poor strategy. அதாவது ஒரு குழந்தைய உன்னை நினைச்சு ரொம்ப நான் பெருமைப்படுறேன், நீ வந்துட்டு ரொம்ப புத்திசாலி குழந்தை, நீ ரொம்ப திறமையான குழந்தைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் வந்து தப்பான ஸ்ட்ராட்டஜி, அதுவும் தப்பான முறையா. This does not tell the child anything, nor does she know what to do to earn more praise. இது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எதுவுமே சொல்லித்தர்றதில்ல, அதே நேரத்தில் என்ன பண்ணால் அதிகப்படியான பாராட்டு கிடைக்கும்னு ஒன்றுமே சொல்லித்தர்றதில்ல. If you want to appreciate, நீங்க பாராட்ட நினைச்சா then appreciate the action along with an attribute and not the outcome. அதாவது அந்த ஒரு ஆக்ஷன் என்ன செயல் செஞ்சாங்களோ அதை வந்து பாராட்டுங்க, அது என்ன விளைவோ, அதிலிருந்து என்ன விளைவோ அதுக்காக பாராட்டாதீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறக்காக அதை பாராட்டாதீங்க, எப்படி அதை நடத்துனாங்க அதை பாராட்ட சொல்றாங்க. If you cite a specific instance, that's even better. அது எப்படின்னு சொல்ல போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எக்ஸாம்பிள் சொன்னாதான் எனக்கே புரியும், ஏன்னா இந்த பேசேஜ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. லெட்ஸ் சே யுவர் சைல்டு ஸ்கோர்ஸ் 2nd place in her school. குழந்தை வந்து கிளாஸ்ல 2வது இடத்துல வருது, ரேங்க். rather than saying I am so proud of you for coming 2nd, it's okay if you didn't come first, you can try harder next time. அதாவது இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் டு சே, அதாவது என்ன எப்படி சொல்லக்கூடாதுன்னா, நீ 2வது வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ ஃபஸ்ட்டு வரலைங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, பெருசாக இட்ஸ் ஓகே தான், அது ஒன்றும் தப்பு இல்லை, நீ வந்து அடுத்த தடவை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டாங்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லணுமா, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ தட் யூ ஒர்க்ட் வித் சச் டிசிப்ளின் புட்டிங் இன் 3 hours a day. அதாவது அதை வந்து விவரிக்க சொல்கிறாங்க, அவள் என்ன பண்ணா, ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறது தான். நீ வந்து எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, நீ வந்து அவ்வளோ ஒழுக்கமாக தினமும் 3 மணி நேரம் வந்து எஃபர்ட் போட்டு படித்த. I was so impressed when you skipped going to the excursion and chose to study. நீ வந்து ஸ்கூலில் கூட்டு போன அந்த சுற்றுலாவோ இல்லை பொழுதுபோக்கு சம்மந்தமான ஒரு வெளியில் போயிட்டு வந்ததோ அதுக்கெல்லாம் போகாமல், அதுலெல்லாம் பங்கெடுக்காமல் உட்காந்து படித்ததை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த செயல்முறையில் அது 2nd வாங்கினாங்க, 1st வாங்கினாங்க, அந்த மேட்டரை பற்றியே பேசாமல் 2nd வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க குழந்தையோ அதை பாராட்ட சொல்கிறாங்க. that coming 1st or 2nd matters but not in the grand scheme of things. Hard work with self discipline is more important and that they did so well. அதாவது கண்டிப்பாக 1st வர்றங்கிறது 2nd வர்றதை விட ஒரு நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது இந்த இடத்துல பார்க்கும்போது. ஆனால் அதை விட மேலே போய் லைஃபோட பர்பஸ் என்னன்னு பாருங்களேன். செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், அதை
இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தே டிட் சோ வெல். அதுதான் அந்த சுய ஒழுக்கத்தை வந்து அந்த குழந்தை இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கு, அதைத்தான் பாராட்ட சொல்றாங்க. அதாவது நீ வந்து செகண்ட் வந்துட்ட, ரொம்ப பெருமைப்படுறேன், அடுத்த தடவை நீ ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், இது பாராட்டு கிடையாது. அதுக்கு பதிலா நீ நீ வந்துட்டு நல்ல ஒரு ஒழுக்கத்தோட ஏற்கனவே வேலை செஞ்சிருக்க, டெய்லி 3 மணி நேரம் வந்து டைம் போட்டு படிச்ச, இன்ப சுற்றுலாவோ இல்லை வெளியே வந்து வேடிக்கை விஷயங்கள் நடக்கும்போது ஸ்கூல்ல கூட எல்லாத்தையும் கூட்டு போனாங்க, அங்கே நீ போகாம உட்காந்து படிச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவா குழந்தைக்கு புரியுற மாதிரி நம்ம பாராட்டணுமா. ஒரு பாராட்டு அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்க என்ன வந்து அடைஞ்சாங்களோ அதை ஒட்டி பாராட்டு இருக்கக்கூடாதான். அந்த அடையறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்து சேர்ந்தாங்க அந்த இடத்துல, அந்த ஜேர்னி, அதுதான் ஆட்ரிபியூட்ஸ் போட்டு சில வந்து ஒரு சரியான வார்த்தைகள், அந்த ஒரு கட்டுமானங்கள், மொத்த பில்டிங்கை பத்தி கமெண்ட் அடிக்காம எப்படி கட்டப்பட்டது அந்த பில்டிங் அப்படிங்கிறத பத்தி போட சொல்றாங்க, பாராட்ட சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், திரும்ப வேற வார்த்தைகள் அவர் சொல்ல வராரு. an outcome is not always in our hands. அதாவது ஒரு முடிவு, ஒரு இலக்குங்கிறது எப்பயுமே நம்ம கையில கிடையாது. ஃபர்ஸ்ட் வர்றது, செகண்ட் வர்றது, ஒரு கட்டடங்கிறது எல்லாத்துலயுமே ஒரு இலக்குங்கிறது நம்ம கையில கிடையாது. and pricing the outcome puts great burden on the child to compete were not necessary and to always weigh his or her success in relation to their standing against others. அதாவது ஒரு என்ன விஷயத்தை இலக்க அடைஞ்சிருக்காங்களோ அந்த அந்த அடைஞ்ச பொருளை வச்சுட்டோ அந்த இடத்த வச்சுட்டோ அவங்கள பாராட்டுறது என்ன வகையில தப்புனா, எங்க தப்பாகுதுன்னா, அவங்க எப்பயுமே வாழ்க்கையில தான் என்ன அடையிறமோ அதை வச்சு, மற்றவங்க என்ன அடைஞ்சிருக்காங்களோ எதை வச்சு, அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் தான் சரியான இடத்துல இருக்கமா இல்லையான்னு ஆல்வேஸ் வந்து சோதிச்சுட்டே இருப்பாங்க. எங்கே அது வந்து அவங்க மேல வந்து ஒரு பெரிய சுமையை நம்ம செலுத்துற மாதிரி, அவங்க அடைந்த பொருட்கள், அவங்க அடைந்த நிலைகளை வைத்து அவங்கள பாராட்டுறதுங்கிறது எப்பயுமே அவங்கள அதுக்கு தான் பழக போறாங்க. ஒரு சுமைகள் எடுத்து எப்பயும் அவங்க ஒரு போட்டியே தேவையில்லாத இடத்துல ஒரு போட்டியை உள்ள கொண்டு வந்துட்டு மனசுல அது இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு, நான் இதை அடைஞ்சிருக்கேன், அவங்க அதை அடைஞ்சிருக்காங்க, நான் ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி, நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. நான் எதை அடைஞ்சேன், மற்றவங்க எதை அடைஞ்சிருக்காங்க, அந்த ஒரு கம்பேரிசன் ஸ்கேல்லே அது போயிட்டு இருக்கும். இந்த ஒரு சுமையை நீங்க கொடுத்துருவீங்க எப்பன்னா, அவங்க இலக்குகளை நீங்க பாராட்டும் போது, அவங்க முயற்சிகளை பாராட்டாம இலக்குகளை பாராட்டும் போது. வாட் எவர் யூ பிரைஸ், நீங்க என்ன பாராட்டினாலும் யூ ஆர் கோயிங் டு என்கரேஜ் தட் பிஹேவியர். நீங்க எப்படிதான் என்ன வார்த்தைகள் சொல்லி பாராட்டினாலும் நீங்க அந்த ஒரு செயலைத்தான் இல்லை பண்பைத்தான் வந்து அதிகமா ஊக்குவிக்க போறீங்க. கீப் த பிரைஸ் ரீசனபிள் அண்ட் ரியல் இஃப் யூ விஷ் டு கீப் இட் எஃபெக்டிவ். உண்மையாலுமே உங்க பாராட்டு அது சரியான வேலையை செய்யணும்னா அது காரணத்தோடையும் நடைமுறையோடு இருக்கிற மாதிரி பாராட்டுங்க. அதாவது ரீசனபிள், கண்ணு முன்னு தெரியாம பாராட்டவும் வேண்டாம், அதே மாதிரி நடைமுறைக்கு புறம்பாக விலகி போயும் பாராட்ட வேண்டாம். In the story of the boy I cited earlier in this chapter, அந்த பையன் சொன்னார் பார்த்தீங்களா, கிட்டாரிஸ்ட் ஆகுன்னு சொன்னான், பட் அது ஆகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவன் கிளியர் பண்ண போகிறது இல்லை, அந்த காருங்கிறது அவனுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு அப்பா பிஸ்னஸுக்கு போகிறேன்னு சொல்லி மறைமுகமாக நினச்சிட்டு இருக்கான். ஸோ என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண மாட்டார், கிட்டாரும் ஒழுங்காக கற்றுக்க மாட்டார், அப்பா பிஸ்னஸ் மட்டும் டோர் ஓப்பனாக இருக்கும் போயிடுவார். அவரை பற்றி திரும்ப சொல்ல வர்றார் நம்மால். He told me that his parents said they were so proud of him and that he played the guitar very well. அவன் வந்து சொல்லியிருக்கான், அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பெருமையாக நினச்சாங்களா இந்த பையனை பற்றி, அவன் கிட்டார் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணான்னு சொல்லி பெருமையாக நினச்சாங்களாம். When I prodded further, it turned out he was barely a beginner. நான் கொஞ்சம் நம்ம ஓம் சுவாமி அவங்ககிட்ட பேச கண்டுபிடிச்சார், அவன் இன்னும் பிகினர், ஆரம்ப நிலையில கூட அவன் இல்லையாம். His dream and aspiration was there. அவனுடைய கனவும் இலக்கும் இருந்துச்சு. He was already 18 and had not made any serious effort to learn or play the instrument. And yet, his parents' excessive price created a sense of insecurity in him. பார்த்தீங்களா, அதாவது அவனுக்கு 18 வயசு ஆகுது, அவன் ஆரம்ப நிலை கிட்டார் அளவுக்கு கூட அவன் வந்து முயற்சியும் போடல, அந்த நிலைமைக்கு அவன் வரல. ஆனால் அவனோட பெற்றோர்கள் வந்து அவன் கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு, அதீத பாராட்டு, எக்ஸசிவ் ப்ரைஸ், அந்த அதீத பாராட்டு, அளவுக்கு மீறின பாராட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பையனுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மைங்கிற ஃபீலிங்கை கொடுத்துருச்சான். ஏன்? he knew he did not play that well. அவனுக்கே தெரியும் அவன் நல்லா ப்ளே பண்ணலன்ட்டு. ஆனாலும் இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக பாராட்டுறது மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு ஒரு மாதிரி அந்த செக்யூர்டு ஃபீலிங், ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரல, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணியிருக்கான்.
He thought he could just join his father's business, whereas his father had been telling me how he had been trying to exit his dead-ridden business. Okay. அவன் வந்து பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அப்பா பிஸ்னஸ் ஜாயின் பண்ணணும். அப்பா என்ன சொல்லியிருக்காரு ஓம் சுவாமி இவர்கிட்ட, எப்படியாவது இந்த கடன் சுமையில் இருக்கிற இருக்கிற பிஸ்னஸ்ல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு இருக்காரு. The son had no clue about this. அந்த பையனுக்கு வந்துட்டு அப்பா என்ன திங்க் பண்றாருன்னு சுத்தமா தெரியாது. அதாவது இந்த பிசினஸ்ல இருந்தே வெளியே வரணும்னு அப்பா பாக்குறாரு. பாருங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே எத்தனை குழப்பங்கள் இருக்குன்ட்டு. In case you are wondering, he did not pass the entrance examination. 7 years later, அதாவது நம்ம சொல்றாரு அவன் கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணலையா. 7 years later, nearly 26, அவனுக்கு இப்போ 26 ஆயிடுச்சு. He is still learning guitar 2 or 3 hours a week. இப்பயும் கிட்டார் கற்றுக்கிட்டு தான் இருக்கான். எப்படி, ஒரு வாரத்துக்கு 2-3 மணி நேரம் எஃபர்ட் போட்டு, அதுக்கு மேலே போடல. He has his own car. இப்போ அவங்ககிட்ட வந்து சொந்த கார் இருக்கு. It took him 5 years to complete a 3-year degree in humanities. பார்த்தீங்களா, அதாவது ஒரு 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய டிகிரியை வந்துட்டு 5 வருஷம் எடுத்து முடிச்சிருக்கான். His parents find it impossible to speak to him. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து அவங்ககிட்ட வந்து பேசவே முடியறதில்ல. In other words, he treats us like shit. He speaks to us like he hates us. அவன் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் எங்களை வந்து சரியாக நடத்துறது இல்லை, அவன் எங்ககிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா எங்களை வெறுக்கிறதுக்கு பேசுகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ 7 வருஷம் கழிச்சு. எப்போ முன்னாடி என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸசிவ் ப்ரைஸ், ஓவர் பாராட்டு. இப்போ மாறிடுச்சு. Nearly all their assets are mortgaged because the business has even more debt now than it did earlier. அவங்களுடைய எல்லா அந்த பிஸ்னஸில் நிறைய கடன் ஆனதுனால அவங்களுடைய மற்ற சொத்துக்களையும் அடமானம் வைக்கிறதா போச்சு. இப்போ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எல்லா சொத்தையும் அடமானம் பண்ணிட்டாங்க. இப்போ the parents asked me if someone had performed some black magic on them. அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்களா இவர்கிட்ட, ஓம் சுவாமி கிட்ட, யாராவது செய்வனை வச்சிருப்பாங்களோ பசங்களுக்கு. செய்வனை வேற யாரும் வைக்கல, நீங்களே தான் அதிகமாக பாராட்டி அதிகமாக செல்லம் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஒழுங்காக செய்ய விடாம நீங்கள் தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறாரு. நம்மளால சொல்ல போறாரு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் த கேஸ் ஆஃப் பிளாக் மேஜிக், ஐ செட் டு த பேரண்ட்ஸ். இது செய்வனையெல்லாம் கிடையாது. த மேஜிக் ஆஃப் குட் பேரண்டிங் இஸ் மிஸ்ஸிங். அவர் சொல்றாரு பிளாக் மேஜிக் எல்லாம் இல்லை, சரியான குழந்தை வளர்ப்புங்கிற நல்ல மேஜிக் இருக்கு பாருங்க, அந்த மேஜிக் இதில் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் இதே சொல்லியிருக்காரு ஓம் சுவாமி. They told me that so many times they tried to get him involved in their business, but he is just not interested. அவர் சொல்லியிருக்காரு, நிறைய டைம் வந்து பிஸ்னஸில் இவனை உள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. I don't like your way of doing business or your business itself, he told them. அவன் சொன்னானா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கல, உங்கள் பிஸ்னஸே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கானா. I will start my own one day and build a world class company. ஒரு நாள் வந்து நானே சுயமாக ஒன்று ஆரம்பிப்பேன், அது உலகத்தரமாக ஆரம்பிப்பேன். இப்படி வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அப்பா அம்மா வந்து அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை வந்துட்டு சரியாக பயன்படுத்திக்காமல், அது அப்பா அம்மா மேலே இருக்கிற தப்பு தான். குட் பேரண்டிங்கிறது மிஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நம்ம வந்து இப்போது I'll start my own one day and build a world class company. World class company வந்து நான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நத்திங் ராங் வித் சில்ட்ரன் ஆர் பேரண்ட். இங்கே வந்து குட் பேரண்டிங் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மெசேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும். With due respect to that father who worked hard and also the child who is not purposely failing anyway, but இங்க வந்து good parenting miss ஆகுது அப்படிங்கிறது undeniable. The parents were at their wits and quite understandably because this was long coming. Situations like this do not come up overnight. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நடக்கல, ரொம்ப காலமாக நடந்த விஷயங்களோட விளைவு தான் இந்த மாதிரி நிலை. அதாவது பையன் வந்து இப்போ பிஸ்னஸுக்கும் வர மாட்டேங்கிறான், எந்த விஷயத்துலையும் உருப்படியாக இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுடைய பேட் பேரண்டிங் இல்லை, குட் பேரண்டிங் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே. A delicate balance between being a friend and being a parent is a must if a child has to make any real progress in life. சரியான ஒரு நண்பனாகவும் சரியான ஒரு பெற்றோர்கள், இந்த ரெண்டுக்கு இடையில அழகாக பேலன்ஸ் பண்ணி பயணம் பண்ணுமா. எங்கே ஃப்ரெண்டாக இருக்கணும், எங்கே பேரண்ட்டாக இருக்கணும்னு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. நான் முழுமையான நேரத்தில் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், எப்பயுமே பேரண்ட்டாக தான் இருப்பேன்னு போகாமல் ரெண்டையும் சரியாக வந்து
நிறுத்தி தராசுல வச்சு நிறுத்தி கொண்டு போற மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. அப்பதான் குழந்தைங்க வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஐம் நாட் சேயிங் தட் ஜஸ்ட் பி ஹார்ஷ் ஆர் ஜஸ்ட் பி சாஃப்ட். அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்லியா, ஜஸ்ட் ரொம்ப இறுக்கமா இருங்க, இல்ல ரொம்ப இதமா இருங்க சில டைம் அப்படின்னு சொல்ல வரலையா. ஒரு சில டைம் இறுக்கமா, ஒரு சில டைம் இதமா இருங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்ல வரலையா. ஃப்ரெண்ட் அண்ட் பேரண்ட் பேலன்சிங்ல அட்லீஸ்ட் பி ப்ரெடிக்டபிள் அண்ட் பி ரியல். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யூகிக்கக்கூடிய அளவுலையும் நடைமுறைக்கு ஒத்து போற அளவுலையும் இருங்க குழந்தைங்களுக்கு. அந்த யூகிப்பு தன்மை, ப்ரெடிக்டபிலிட்டி, இப்படிதான் நம்ம அப்பா நடந்துக்குவார், இந்த விஷயத்துக்கு இப்படிதான் பிஹேவ் பண்ணுவார், இந்த விஷயம் தப்பு பண்ணா இதுதான் எனக்கு பனிஷ்மெண்ட், இந்த ப்ரெடிக்டபிலிட்டி, இந்த யூகிப்பு தன்மைக்குள்ளே நடந்துக்குங்க, அது நடைமுறைக்கு ஒத்த மாதிரி செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. This will help the child know the ground reality of your home and the world. இது மூலமா உண்மையான நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்க குழந்தைங்களுக்கு தெரியும், உலகத்தையே பத்தியும் தெரிய வரும். It will teach them to lead responsible lives and that if they are to realize their dreams, a lot will depend on their own effort. நான் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குமா, அவங்க இந்த இந்த எந்த அளவுக்கு பொறுப்பு தருமா, அவங்களுடைய கனவை அவங்க நிறைவேற்றிக்கணும்னா அவங்களுடைய சொந்த முயற்சியில தான் பண்ண முடியுங்கிற அளவுக்கு உண்மையை சொல்லி தருமா. To help a child lead a more responsible life is a parent's job. பெற்றோர்களுடைய வேலை என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றாரு. Help a child lead a more responsible life. ஒரு குழந்தைக்கு அது பொறுப்பான வாழ்க்கைய செயல்படுத்தி அதுவா கொண்டு போற வேலையை செஞ்சு கொடுக்கிற வேலை தான் பெற்றோர்கள் வேலை. அதுவா ஒரு 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 பொறுப்பான வாழ்க்கையை செயல்படுத்தி வாழ்வை கடைபிடிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளோட வேலை. To make them aware of the reality when they are growing up is also a parent's job. அதே நேரத்தில் உண்மையால் நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்கு, பாடத்தில் படிக்கிறது வேற, நம்ம வீட்டில் சொல்கிற லெக்சரிங் எல்லாம் வேற, எதெல்லாம் வந்து நம்ம பட்ட கஷ்டமாக நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, ரோஸாக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேற. இதெல்லாம் விட்டுட்டு தள்ளி வச்சுட்டு உண்மையால நிஜமாலுமே நடைமுறைக்கு என்ன புறம்பு இல்லாம எதெல்லாம் சொல்லி தரணும், இதுதான் ரியாலிட்டி, இப்படி நடந்தா இப்படி நடக்கும், உலகத்துல இப்படி நடந்தா அப்படி நடக்கும், இதுதான் உண்மை, இந்த கசப்புகள்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி தர்றதும் பேரண்ட்ஸோட வேலை. ஸோ 2 வேலை சொல்லியிருக்கிறது வரைக்கும் என்னன்னா, நீங்க குழந்தைங்க அவங்கள கடமை உணர்ச்சியோட வாழ்க்கையை தானே செலுத்தி கொண்டு போறதுக்கான வழிகளை அமைச்சு கொடுக்கறது பேரண்ட்ஸோட வேலை. அதே நேரத்துல அவங்களுக்கு நடைமுறையை கற்றுக் கொடுக்கறது பேரண்ட்ஸோட வேலை. You will be amazed at what all they can do if you nurture them and not just protect them. அது இதுதான் மெயின் வார்த்தை. அதுதான், அவங்கள குஞ்சு மாதிரி காப்பாத்திட்டு கையில வச்சுட்டு இறுக அணைச்சிக்கிட்டே இருக்கிறத விட அவங்கள நர்ச்சர், அவங்கள வந்துட்டு ஒரு உருவாக்குறது, ஒரு சில விஷயங்களை அவங்கள நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா அவங்கள வந்து அது என்ன நர்ச்சருங்கிறதுக்கு என்னன்னா வளர்ப்பு, சரியான விஷயங்களை வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சரியான போஷாக்கு கொடுத்து சரியான வளர்ச்சியை கொண்டு வந்தீங்கன்னா, எனேபிள் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க செய்யறதுக்கு பதிலாக அவங்களே செய்யற மாதிரி நர்ச்சர் பண்றது. பிளான்ட்ஸ் தட் பிலாங் இன்டோர்ஸ் விதர் அவே இன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ். உள்ள வளர்ற, அதாவது வீட்டுக்குள்ளேயே வளர்ற செடிகள் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வர்ற அந்த வெப்பத்துக்கோ இல்லை வேற மாதிரி தட்பவெப்பநிலைக்கோ வந்து தாக்கு பிடிக்காது. திஸ் இஸ் அ வைல்டு வேர்ல்டு. அவர் சொல்றாரு, இது வந்து ஒரு காட்டுத்தனமான சொல்ல முடியாது, ஒரு நல்ல சீராக வைக்கப்பட்ட உலகம்ங்கிறது கிடையாது. இது சீரற்று கரடுமுரடான உலகம் இது. இஃப் யூ ஆர் unctuous in your praise or unpredictable in your rage, you're not helping your child. நீங்க ரொம்ப அதீத புகழ்ச்சியோ உங்க புகழ்ச்சி கொடுக்கும்போது அதுல உண்மை இல்லாம அதீதத்தனம் பண்ணீங்கனாலோ, இல்ல நீங்க கோபப்படும் போது மூர்க்கத்தனமா யூகிக்க முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டாலோ, இதை வந்து ரொம்ப திரும்ப நம்ம படிக்கணும். இந்த பாராட்டு யூகிப்பு தன்மையை வச்சுதான் இந்த ஹோல் சாப்டர் இருக்கு. நீங்க பாராட்டுறது அர்த்தமற்ற அதீதமா இருந்துச்சுன்னா, நீங்க கோபத்தில் நடந்துக்கிறது யூகிக்க முடியாத அளவுக்கு, குழந்தைக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க உங்க குழந்தைய ஹெல்ப் பண்ண போறதில்ல. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறதில்ல. When I was in grade 7 in school, இவர் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது, I was asked to deliver a speech on behalf of nearly 2000 students on the eve of Children's Day, which my teacher had helped me write at the time. அவங்க கிளாஸ் டீச்சர் எழுதி கொடுத்துருக்காங்க, குழந்தைகள் தின விழாவில் வந்து 2000 குழந்தைகளுக்கு பற்றி வந்து பேசணும் இவர் 7ஆவது படிக்கும்போது. The speech ended with a beautiful passage. அந்த ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேச்சு
இவர் 7ஆம் வகுப்புல கொடுத்த அந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க முன்னாடி சொற்பொழிவு, அதோட முடிவுரை எப்படி இருந்துச்சுன்னா, அதை பற்றி நமக்கு சொல்கிறார். அது மூலமாக நம்மளுடைய முடிவுரையும் இந்த சாப்டரோட முடிவுரையும் வந்துருச்சு. அது என்னன்னா, help us in taking small steps so we may make giant leaps. குழந்தை சொல்ற மாதிரி இல்லை, ஏன்னா குழந்தைகள் தின விழாவில் இவர் பேசியிருக்காரு ஒரு குழந்தையா. அது என்ன சொல்றதுன்னா, help us in taking small steps so we may make giant leaps. எங்களை சிறு அடிகள் எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஒரு குழந்தை உலகத்தை கேட்குது, நாங்கள் ரொம்ப பெரிய அடியை அது மூலமாக எடுத்து வைப்போம். allow us to make some minor decisions so we may learn to make major ones. எங்களை சின்ன முடிவுகளை எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருங்க, அது மூலமாக நாங்கள் ரொம்ப பெரிய முடிவுகளை நாங்கள் எங்களால் எடுக்க முடியும். let us make small mistakes so we may learn to avoid bigger ones. அதே மாதிரி சின்ன தவறுகளை நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து அனுமதிங்க, அப்போ தான் ரொம்ப பெரிய தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம். வாவ், அமேசிங் அமேசிங் அமேசிங். இந்த சாப்டர் வந்து சைக்காலஜிக்கலி ரொம்ப ரொம்ப நல்ல சாப்டர். ஆக்சுவலாக கதைகள் இருந்தும் சரி, எல்லா விஷயத்திலும் இருந்தும் சரி, ப்ரெடிக்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து எல்லாமே இந்த ப்ரைஸ், அப்ரிசியேஷன் அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி, அந்த யூகங்கள் எல்லாமே தான் நல்லாவே போச்சு. ஸோ எங்களை சின்ன அடிகள் எடுத்து வைக்க உதவுங்க, நாங்கள் பெரிய அடிகளை நாங்கள் கண்டிப்பாக எடுத்து வைப்போம். எங்களை சின்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கு அனுமதிங்க, நாங்கள் ரொம்ப பெரிய முடிவுகள் நல்லாவே எடுப்போம். எங்களை சின்ன மிஸ்டேக்ஸ், தவறுகளை செய்யறதுக்கு அனுமதியுங்கள், ரொம்ப பெரிய தவறுகளை நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக்குவோம். அதோட நம்ம இந்த சில்ட்ரன் ஆஃப் டுமாரோவோட நர்ச்சருங்கிற சாப்டரில் இருக்கிற ப்ரெடிக்டபிலிட்டிங்கிற சப் சாப்டர் வந்து முடிஞ்சிருது. நவ் வி ஆர் லெஃப்ட் வித் ஜஸ்ட் ஒன்லி ஒன் சாப்டர் இன் த எண்ட். அது என்னன்னா, டயலாக், ஹெல்ப் நாட் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ 139 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த செக்மெண்ட்டில் 140 இட் வில் கோ டில் 149. ஆக்சுவலாக 9 pages லெஃப்ட். அது மூலமாக இந்த ஹோல் புக்கு வந்து முடிவுக்கு வருது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 hours ஆஃப் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு 14-15 வீடியோஸில் ஆவரேஜாக 1 hour எடுக்கும் ஒவ்வொரு வீடியோவும். அண்ட் இந்த ஹோல் புக்கையும் வந்துட்டு எங்கூட இவ்வளோ பேஷன்ஸோட உட்காந்து லிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் இதை வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுறதில்ல, அதனால் என்னோட இன்ட்ரடக்ஷனும் ஓம் சுவாமி வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மை ஆத்தர், அவரோட இன்ட்ரடக்ஷனும் நான் பெருசாக கவர் பண்ணுறதில்ல. அண்ட் தட்ஸ் immaterial, I believe. Thanks for listening. We'll catch up with you in the next segment to cover the very last chapter.